அனைவருக்கும் வணக்கம். நாளைய தினத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவரும் தமிழ் தெய்வ பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா பே மணியரசனுடைய தலைமையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தமிழர் சீமானவர்களுடைய சிறப்பான கண்டன உரையில் நாளை ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் வடலூரில் நடப்பதாக ஒரு அறிவிப்பு வந்துச்சு. எதற்காண்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம மதிப்பிற்குரிய சனாதனத்திற்கு எதிராகவும் ஆரிய மதத்திற்கும் எதிராகவும் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம், புதிய ஒரு மார்க்கத்தை உருவாக்கிய ஐயா வள்ளலாருடைய பகுதியில் ஒரு ஆய்வு கூடத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசு துடிச்சிக்கிட்டு இருக்குது. என்றைக்குமே இந்த ஆளக்கூடிய அரசு ஒரு திட்டத்தை மக்கள்கிட்ட புகுத்த போகிறாங்க. வம்படியாக மக்கள் எதிர்க்கும்போது வம்படியாக உள்ளே புகுத்துறாங்கனாலே அந்த திட்டம் முழுக்க முழுக்க மக்களுக்கு பயன்படவே படாது. அதற்கு மிக சிறந்த உதாரணமாக சேலம் எட்டு வழிச்சாலை இருக்குது. அப்புறம் மேல்ம விவசாய திட்டங்கள் இருக்கலாம், சிப்காட்டை உயர்த்த போகிறாங்களா, அங்கே மக்கள் போராடினாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இருக்குது. அதே மாதிரி பாரத விமான நிலையம் இருக்குது, ஸ்டெர்லைட் நிறுவனங்கள் இருக்குதுன்னு சொல்லி எத்தனையோ திட்டங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அரசாங்கம் வலுக்கட்டாயம் நம்மகிட்ட திணிக்கும். ஆனால் அங்கே உள்ளூர் இருக்கக்கூடிய மக்கள், வெளியூர்லேருந்து போராடக்கூடிய மக்கள் கிடையாது, உள்ளூர் இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு பாதிப்பு வரப்போது மக்கள் மிக பெரிய அளவில் தன்னெழுச்சியாக போராட்டத்திற்கு தயாராகிறாங்க. அப்போ இந்த திட்டங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. ஒரு அரசு 100 கோடி செலவு பண்ணி ஒரு திட்டத்தை அந்த ஊர் மக்களுக்கு கொடுக்குறது. ஆனால் அந்த திட்டத்தை மக்கள் எதுக்குறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய அநீதியான திட்டங்கிறத அடிப்படையில் நம்ம புரிஞ்சிக்கணும். ஒரு அரசுடைய திட்டத்தை ஊருக்குள்ளே மக்கள் எதுக்குறாங்கனாலே அது மோசமான திட்டம்தான். அப்படி வள்ளலாருக்கென்று ஒரு ஆய்வு கூடத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கோவிலை சுற்றி, அந்த வள்ளலாருடைய நினைவிடத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை ஆக்கிரமிப்பு பண்ண போகிறாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணி நாங்கள் ஆய்வு கூடத்தை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கும். அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ அங்கே ஊர் மக்கள் முழுக்க கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தேர்தல் ஒட்டிங்கிறதுனால யாருக்கு இதை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வு எதுவுமே தெரியல. அப்போ தேர்தல் முடிஞ்ச 3 நாள் கழித்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களும் தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா பே மணியரசவர்களும் இணைந்து மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதாவது நாளைய தினத்தில் 4ஆம் தேதி 5வது மாதம் 2024 சனிக்கிழமை வடலூர் பேருந்து நிலையம் முன்பு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், எல்லோரும் கலந்துக்கோங்கன்னு சொல்லி அது 3 நாளைக்கு முன்னக்கூட்டி அந்த செய்தி முழுக்க பரவப்பட்டுருச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லி யார் நினைக்காருன்னா, கொடைக்கானலில் சுற்றுலாவிற்கு நம்ம வெயில கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், வெயிலே தெரியக்கூடாது நினைக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலில் உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த போராட்டம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்குறாங்க. போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்கல. அப்போ வழக்கம் போல் நம்ம சும்மா இருப்போமா, நீ அனுமதி கொடுக்காம போ, நாங்கள் நடத்துவோம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தலைமையான சீமானவர்களும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவரக்கூடிய ஐயா பே மணியரசவர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை நாளைக்கு கட்டாயமாக நாங்கள் நடத்துவோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி தடைன்னு வந்துருச்சு, நீங்கள் போராட்டம் பண்ணக்கூடாதுங்க, தடைங்க உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னாச்சு. அனுமதியை மீறி நாளைக்கு போராட்டம் நடக்கும் சொல்லி சீமானிலேருந்து ஐயா மணியரசவர்கள் உறுதியாக நிலைப்பாட்டில் இருக்காங்க. காரணம், நல்ல தமிழ் ரத்தம் ஓடுது. அப்போ என்ன பண்ணுது அரசுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்ந்த நிர்வாகிகளை, அதாவது நடக்கக்கூடியது வடலூர் நடக்குன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, ஆர்ப்பாட்டத்துக்கு உங்களுக்கான தகவல் கொடுத்துச்சா, எத்தனை பேர் உங்கள் தொகுதியிலேருந்து போகிறீங்க, இல்லை உங்கள் ஒன்றத்துக்கு எத்தனை பேர் போகிறீங்க, காவல் நிலையம் வரைக்கும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி பல பேரை நம்மளுடைய தென்காசி தொகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி தலைவர், தொகுதி செயலாளர், அப்புறம் கையெழுத்து ஊழல் பாசிடக்கூடிய அந்த சபரிநாதன் அவர்களாக இருக்கலாம், வழக்கறிஞர் சிவகுமார் அவர்கள், அப்புறம் ரவி பாண்டியன் அவர்கள், அப்புறம் எங்கள் கீழப்பருவத்தினுடைய ஒன்றிய செயலாளர் பழவேச முத்து அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேருக்கு தகவல் கொடுத்து நீங்கள் நேரில் வாங்க, உங்கள்கிட்ட நாங்கள் பேசணும், காவல் நிலையத்துக்கு வாங்க, உங்கள் தொகுதியில் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் நீங்கள் கூட்டு போட்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்க அழுத்தம் கொடுத்து முன்னெச்சரிக்கையாக காவல் நிலையத்தில் அடைச்சி வச்சிருக்கு இந்த கையாளாகாத காவல்துறை. எதை தடுத்து நிறுத்தணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
நமக்கு தேவையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அநீதியாக இருக்கக்கூடிய திட்டத்தை மக்கள் போராடுறாங்க. அதற்கு உறுதுணையாக ஒரு கட்சி நிற்கி தேர்தல் ஒட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இது மூலமாக நீங்கள் வந்து எந்த இடத்துல நீங்கள் வந்து போராட்டம் பண்ணக்கூடாது. அப்போ தேர்தல் நடக்கும்போது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு உடனே குடும்பத்தோட லண்டனுக்கு போயிடலாம் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி. அப்படி சீமானண்ணன் போக மாட்டேங்கிறார். இங்கே தானே இவங்களுக்கு பிரச்சனையே. இப்போ தேர்தலில் எல்லோரும் பிரச்சாரம் பண்ணாங்க. ஐயா ஸ்டாலின் கூட 40 தொகுதி எங்கேயும் போகவே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் 40 எங்கேயும் போனாலும் நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் சீமானோட பயணம் பார்த்திங்கன்னா 40 தொகுதிகளுக்கு போயிருக்காரு. 138 சட்டமன்ற தொகுதிகளுக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு பயணம் பண்ணியிருக்காப்புல. அப்போ அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டிருக்கு. இவர்கள் அண்ணனுக்கு இப்போ ஓய்வு எடுப்பாங்க, இவங்க கொடைக்கானலுக்கு போய் ஓய்வு எடுப்பாங்க. ஆனால் சீமானவர்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா களத்தில் நிற்கார். திரும்ப தேர்தல் முடிஞ்சு உடனே இதை பற்றி யோசிக்கல, மக்களுக்கு களத்தில் நிற்க தயாராகிட்டார். அப்போ தேர்தல் முடிஞ்ச உடனே ஓய்வு எடுத்துக்கணும், கொடைக்கானலுக்கோ லண்டனுக்கோ போய் ஓய்வு எடுத்துக்கணும். ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது. இதான அந்த அரசாங்கம் சொல்ல வருது. எனது அந்த அரசாங்கம் புகுத்த வருது. வடலூரில் போர் நடக்கு. இப்போ அந்த நிகழ்வுக்கு நம்ம போக சூழ்நிலை நமக்கு இல்லை. இப்போ வந்து சொல்ல போனால் இப்போ தென்காசி வந்து யாருமே கலந்துக்கூடிய சூழ்நிலை இல்லை. வெளிப்படையாக சொன்னால் அதுதான். ஆனால் நாங்கள் போக மாட்டோங்கிறது அவங்களுக்கும் தெரியும். இதில் முக்கியமான விஷயமே அதுதான். இப்போ இன்னைக்கு கிளம்பியிருக்கணும், இல்லை அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசிங் பண்ணிக்கணும். நம்ம எதுவுமே பண்ணலை. திட்டவட்டமாக சொன்னால் வெளிப்படையாகவே சொல்கிறேன், எதுவுமே பண்ணலை. என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க போக மாட்டாங்கன்னு தெரியுது. நீங்கள் போகலைல்ல அப்போ என்ன பண்ணி வீடியோ பேசுங்க அப்படின்னு சொல்லி மாவட்டத்தினுடைய வீரத்தமிழ் முன்னணி செயலரக்கூடிய அண்ணன் சரவணனை வீடியோ பேச வைக்கிறாங்க. நீங்கள் வீடியோ பேசுங்க, நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன், நீங்கள் போகலாம் அவன் வீடியோ மட்டும் பேசி கொடுத்துருங்க. எங்களுக்கு யூடியூப்பில் வந்து போட போகிறீங்களா, இல்லை ஃபேஸ்புக்கில் போட போகிறீங்களா, எதுக்கு வீடியோலாம் கேட்குறீங்க? அப்போ ஒரு முன்னெச்சரிக்கை நாங்கள் பண்ணுறோம். இது வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், தென்காசி மாவட்டத்தில் நாங்கள் இத்தனை அம்சமிச்சுக்காரங்க வந்து நாங்கள் வந்து முன்னெச்சரிக்கை நாங்கள் வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து இது நல்ல பேர் எடுக்க போகிறீங்க. நீங்கள் வந்து நாங்கள் தான் போகக்கூடிய திட்டத்தில் எங்களுக்கே பதில் இல்லை. அப்போ இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் வெளிப்படையாக ஒன்று சொல்கிறேன்னா வந்து, நீங்கள் எங்களை கைது பண்ணுறீங்களா? இப்போ நாங்கள் வந்து நாளைக்கு தொழிலுக்கு போகணும், நாளைக்கு கடைக்கு போகணும். நம்மளாம் வந்து அப்படிப்பட்ட பாமர மக்கள் தான். வீட்டில் உள்ளவங்க திடீர்னு பயந்துருவாங்க. என்னடா திடீர்னு வந்து வீட்டில் வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. வீட்டில் அதான் போலீஸ் ஸ்டேஷன் கைது பண்ண நினைப்பாங்க, தப்பு பண்ணிட்டான் போல இருக்குது, லைட்டோ திட்டி போயிட்டாங்க, கட்சி ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படிம்பாங்க. அதான் நடக்கும் ஊருக்குள்ளே வந்து. அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டீங்க, இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு இப்படி பரிதவிக்க விட்டுட்டு, அதாவது எல்லோரும் கைது பண்ணுறீங்க, எல்லோரும் கட்சி ஒருத்த கொடுங்க, எல்லோரும் ஃபோன் பண்ணுறீங்க. நீங்கள் சீமானட்ட போய் வேண்டியதானே, அவரை கைது பண்ண வேண்டியதானப்பா. நீங்கள் இரவு சீமானனை கைது, ஆர்ப்பாட்டம் ரத்து, முடிஞ்சிச்சா? முடியுமா உங்களால்? இந்த அரசாங்கத்திற்காக செய்வதற்கு இருக்கா துணிவு? எல்லாத்துக்கும் காரணம் சீமானன். ஒரு அந்த நிகழ்வு வந்து சிறப்பு அழைப்பாக சீமானன் இருக்கிறாங்க. அந்த நிகழ்வுடைய ஒருங்கிணைப்பாளராக ஐயப்பை மணியரசன் இருக்கிறாங்க. ஐயப்பை மணியரசனை போய் கைது பண்ணுங்கிறோட முன்னெச்சரிக்கை கைது பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. இந்த அரசாங்கம் எதுக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கைது பண்ணுறதை விட்டுட்டு ஐயப்பை மணியரசனை கைது பண்ணுங்க. நாளைக்கு அதானே பண்ண போகிறீங்க. அது இன்றைக்கி முன்னக்கூட்டியே பண்ணிட வேண்டியதானே. நிகழ்வு நாளைக்கு நடக்காத. ஒரு பதட்டத்தை கொடுக்குறாங்களாம்மா, ஒரு அழுத்தம் நிர்வாகிகளுக்கு. என்ன ஒரு அழுத்தம் பார்த்தீங்க, நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் நைட்டு 10 மணிக்கு மேலே கைது பண்ணிட்டு போனீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ இல்லை அம்மாவோ இல்லை குழந்தைகளுக்கோ என்ன பயம் கொடுக்கும்? என்னடா யார்கிட்ட பேசவும் தெரியல. அவங்க வந்து பெரிய பிரச்சனை அது தானே. இப்போ ஒரு சாதாரண தொண்டரை தூக்கிட்டு போயிட்டாங்க, தொகுதி நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நிர்வாகிகள் தூக்கிட்டாங்க, இவங்க யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க? இவங்க யாருக்கு தகவல் தெரியும்? இது வந்து யார் தகவல் கொடுக்க முடியும்? முதல்ல வந்து எல்லா நிர்வாகியும் அடைக்க தூக்கியாச்சு. என்னடா என் வீட்டுக்கு வர நினைக்காதீங்க, நல்ல லெவல் நம்ம வீட்டுக்கு வரலை, நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க வாங்கன்ட்டு, முடியாதுன்னு சொல்லி நம்ம விட்டாச்சு. இதான் நிலவரம். இப்போ என்னன்னா, நமக்கு அச்சுறுத்த கொடுக்க இந்த அரசு நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த அரசு ஒரு விஷயத்தை வலுக்கட்டாயமாக திணிக்கினாலே இதில் இருக்கக்கூடிய தீமைகள் நம்ம புரிஞ்சிக்கணும். இவள் நல்லவங்க நம்ம கிடையாது. 100 கோடி ரூபா செலவு பண்ணி வள்ளலாருடைய பெருமையும் புகழையும் கொண்டு போகிற அளவுக்கு திமுக அரசுக்கு தேவையே கிடையாது. அவங்க அப்பா செலவிக்கிறதுக்கு அவருக்கு காசு தேவைப்படுது, அப்பா பேனா செலவிக்க காசு தேவைப்படுது, இல்லை அப்பா பேரில் வந்து நூலகம் திறக்க காசு தேவைப்படுது, அப்பா பேரில் வந்து உணவகம் திறக்க காசு தேவைப்படுது, அப்பா பேரில் பஸ் ஸ்டாண்டு திறக்க காசு தேவைப்படுது. அப்போ அப்படி இருக்கும்போது வள்ளலார் பெருமையெல்லாம் பேசுவதற்கு இவங்களுக்கு நேரம் இல்லை. இவருக்கு வந்து அப்போ வலுக்கட்டாயமாக ஒன்று செய்கிறாங்கனாலே அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத அங்கே உள்ள மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, தண்ணி எழுச்சியாக போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை வலு சேர்க்கிறதுமாக சீமானன்னா ஐயப்பை மணியரசன் நிகழ கலந்துக்கிறாங்க சொன்ன உடனே அனுமதி ரத்து பண்ணுறாங்க. அதோட அதை சார்ந்த நிர்வாகிகளும் கைது பண்ணுது இந்த அரசு. கொடைக்கானல் இருந்துக்கிட்டு செயல்படுது இந்த அரசு. எப்படி பார்த்துக்கோங்க, குழு கொடைக்கானல் பலபலமாக இருக்கக்கூடிய லண்டனிலிருந்து இந்த அரசாங்கம் செயல்படுது.
நாம் தமிழ் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துக்கிடக்கூடாது, தமிழ் தேசிய பேரியக்க நிகழ்வை ஒருங்கிணைக்கவே கூடாது அப்படின்ற தெளிவாக இருக்குது. அதற்கு என்ன முன்னெச்சரிக்கையாக நிர்வாகிகளை கைது பண்ணுது இந்த அரசு. அப்போ இதுதான் மக்களே, நம்ம வெற்றி பெறோம். என்ன இவங்க நம்ம 4 பேர் பயப்படுற நம்ம வெற்றி பெறணும் அர்த்தம். இவங்க பதறாங்களா கதறாங்களா, நாம் தமிழ் கட்சி வலிமை இதுதான். என்ன பண்ணாலும் நடக்கும். நான் சொன்ன சிம்பிள் ஒன்று தான். இது நடக்கான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி நிர்வாகிகளை கைது பண்ணுறத விட்டு எங்கள் அண்ணன் சீமான் கிட்டே போங்க. எல்லாருக்கும் வீட்டு அட்ரஸ் தெரியும், எல்லாருக்கும் ஃபோன் நம்பர் தெரியும், அவர்கிட்டே ஃபோன் பண்ணி வாங்க விசாரணைக்கு வாங்க. அப்படி எங்கள் அண்ணனை கூப்பிடுங்க, எங்கள் அண்ணனே வந்துடுவாப்பில். எங்கள் ஐயா போய் மணியரசன் ஐயா எங்கள் ஐயாவை போய் கூப்பிடுங்க. எப்போ வாங்கப்பா நீங்கள் நீங்கள் நாளைக்கு எதாவது பண்ண போறீங்களாம்மா, எங்களுக்கு விளக்கம் கொடுங்க சொல்லி கூப்பிடுங்க. எங்கள் ஐயாவை கூப்பிடுங்க. எங்கள் அப்பா போய் நிற்பாப்பில், எங்கள் போய் மணியரசன் போய் நிற்பாப்பில், போய் நின்று அவரே தகவல் சொல்லிடுவார். அப்போ கைது பண்ண முடிஞ்சு போச்சுலாம், ஈஸியான வழி. இதை விட்டுட்டு இந்த நிர்வாகிகளை கைது பண்ணுற வேலையை ஈஸியான வழி. 2 பேரை மட்டும் கைது பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. இதுதான் அரசுக்கு சொல்ல வரோம். நன்றி, வணக்கம்.